போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்ன கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 கீத்தா நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் மசாலாலாம் உள்ள நல்லா இறங்கும். வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 3, பூண்டு இந்த மாதிரி நசுக்கி போட்டால் உங்களுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். புளி சிறிதளவு, கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கின பிறகு நசுக்கி வச்சிருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணுறோம். பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குறோம். வதக்குனதும் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். கத்திரிக்காவை நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்றோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுல ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்ட பிறகு ஒரு கொதி வந்த பிறகு புளி கரைசலை இதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த கத்திரிக்காய் சுட சுட சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப